ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடி ஆக்ஷன். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான கேரட் அல்வா தாங்க செய்ய போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம இந்த கேரட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து கேரட் அல்வா செய்கிறதுக்கு வந்து நான் ஒரு 3 கேரட் எடுத்திருக்கேன் பாருங்கள். இது சுத்தமாக தோல் சீச்சாச்சுங்க. சீச்சிட்டு நல்லா கழுவி எடுத்துட்டேன் சுத்தமாக. இப்போ வந்து இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இதை வந்து இன்றைக்கி வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் தான் போட்டு அரைச்சிக்க போகிறோம். நல்லா நைஸாக அரைச்சி தான் செய்ய போகிறோம் இந்த அல்வா. இப்போ நான் துருவி எல்லாம் செய்யலைங்க. இங்கே பாருங்கள், மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இது கூட வந்து நம்மளுக்கு அரைப்படுற அளவுக்கு பால் ஊற்றி அரைச்சிக்கலாங்க. இங்கே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் ஊற்றிருக்கேன். ஊற்றி இந்த மாதிரி நைஸாக அரைச்சாச்சுங்க. இப்போ இதுக்கு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுட்ரு எடுத்திருக்கேங்க. பால் பவுட்ரு போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பால் பவுட்ரோட இப்போ வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிடலாங்க. இப்போ இந்த பவுடர்லேயே சேர்க்குறேன், பால் பவுடர்லேயே சேர்க்குறேன் பாருங்கள். சேர்த்துட்டு இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கிடலாம். இங்கே பாருங்கள், நல்லா பால் பவுடரையும் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவையும் இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். இது இப்போ கரைச்சி வச்சுக்கரலாம் ரெடியாக. இங்கே பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இது இருக்கட்டும். நம்ம இப்போ கேரட் அல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். அதில் நெய் வந்து நம்ம அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கரலாம். நல்லாயிருக்கும், ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ போட்டுக்கலாம். இன்றைக்கி வந்து நான் பாதாம் மட்டும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பாதாம் வந்து நெய்யில் போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க. இங்கே பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ வறுபடவும் அது கூடவே வந்து நம்ம வந்து கேரட் அரைச்சி வச்சுருக்க கேரட்டை சேர்த்துக்கரலாங்க. அந்த பாதாமோடையே சேர்த்து இந்த கேரட்டையும் நல்லா வதக்கணுங்க. இந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும் கேரட்டு. இப்போ வந்து இந்த கேரட்டில் வந்து கொஞ்சமாக நான் மிக்ஸி ஜார் அலசி தண்ணி ஊற்றுறேங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற்றுறேன் பாருங்கள். நீங்கள் பாருங்கள், தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்மளுக்கு வந்து கேரட் வந்து நல்லா வேகணும். வெந்து வந்து நல்லா வந்து அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா சுருண்டு வந்துடணுங்க. அது வரைக்கும் நல்லா வேகணும். இங்கே பாருங்கள், நல்லா வற்றி வருது பாருங்கள். நல்லா சுருளை வதக்கிடணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த அல்வா. இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. நம்மளுக்கு பாத்திரத்துலேயே ஒட்டலை பாருங்கள், அந்த அளவுக்கு வதங்கிருச்சு. இந்த மாதிரி வதங்கின பிறகு தான் நம்ம வந்து சீனி சேர்த்துக்கிறணும். அதாவது சர்க்கரை வந்து 100 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கீங்க இன்றைக்கி. உங்கள் இனிப்புக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இன்னும் தித்திப்பு வேணும்னா கூட இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், சீனி போட்டு நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், நல்லா கரைஞ்சி வந்துருச்சு சீனி. இப்போ வந்து நம்ம வந்து பால் பவுடரும் கார்ன்ஃப்ளவர் மாவும் கலந்து வச்சோம்னா அதையும் சேர்த்துக்கலாம் இது கூட. இது சேர்த்துட்டு இப்போ வந்து அதே கப்பில் வந்து 1 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்க்குறேங்க. தண்ணி நல்லா அலசி சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கிறதுனால நல்லா திக்னஸும் வரும். அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ எதுக்காக கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறோம்னா நம்மளுக்கு வந்து நல்லா அல்வா பதம் அப்போ தாங்க வரும். இப்போ வெறும் கேரட் மட்டும் போட்டு செய்யலை வந்து அந்த அல்வா மாதிரி வராது, கொஞ்சம் இதாக தான் இருக்கும். இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா அல்வா டேஸ்ட்லேயே அப்படியே இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கொதி வர ஆரம்பிக்குது பாருங்கள். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிறலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா வற்றி வருது. இப்போ வந்து இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடலாம். இப்போ வந்து நம்மளுக்கு பாத்திரத்தில் நல்லா ஒட்டாமல் வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கணும் பாருங்கள். நல்லா இங்கே பாருங்கள், அல்வா பதம் அப்படியே வருது பாருங்கள். பாத்திரத்தில் ஒட்டலை பாருங்கள், நல்லா வருது பாருங்கள். இந்த மாதிரி வரையில் தாங்க நம்மளுக்கு அல்வா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். வந்து இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், கொஞ்சம் நல்லா திக்னஸாகவும் ஆயிடுச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, சூப்பரான கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப நைஸாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. வாயில் வச்சதும் கரைஞ்சிரும். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.